முத்துக்களை பதித்து வைத்ததை போன்ற ஒரு தோற்றத்திலே எருசலேம் நகரத்தில் உள்ள வாசல்களின் அமைப்பு காணப்படுகிறது. ஒவ்வொரு வாசல்களும் ஒவ்வொரு முத்துக்களாக 12 முத்துக்கள் அந்த எருசலேம் நகரத்தின் மதில்களிலே காணப்படுகின்றன. அஸ்திபாரம் 12 விதமான கற்களை கொண்டு 12 விதமான இரத்தினங்களை கொண்டு விலைமதிப்பு மிக்க இரத்தினங்களை கொண்டு அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலரின் நாமங்கள் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த வாசல் நிலைகளிலே இஸ்ரவேல் சந்ததியாரினுடைய நாமங்கள் எழுதப்பட்டு அந்த வாசல் கதவுகள் ஒவ்வொரு வாசலும் கதவுகள் என்று கூட சொல்லப்படவில்லை, ஒவ்வொரு வாசலும் முத்துக்களை பதித்து வைத்தது போல முத்துக்களாய் இருந்தன என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்போ ஒரு நகையிலே முத்துக்களை வைத்து அலங்கரித்ததை போல அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக வஜ்ரக்கல்லானது மதில் முழுவதுமாக வஜ்ரக்கல் 4 விதமான கலர்களிலே காணப்படுகிறது. அதிலே முக்கியமான ஒரு வர்ணமாக ரூபி ரெட் சிவப்பு நிறமானது குறிப்பிடப்படுகின்றது. அந்த சிவப்பு வண்ணத்தாலான இன்னும் பல கலர்களை உள்ளடக்கி அந்த மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கட்டப்பட்ட அந்த மதில் சுவரிலே அழகாக முத்துக்களாய் வாசல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வாசல்களுக்கு மேல் பகுதியிலே இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய பெயர்கள், ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அஸ்திபாரத்திலே அப்போஸ்தலருடைய ஆட்டுக்குட்டியானுடைய அப்போஸ்தலருடைய நாமங்கள் பதிக்கப்பட்டு வண்ணமயமான கற்களிலே பதிக்கப்பட்டு இப்பொழுது மதில் சுவர் சிவப்பு மற்றும் பல்வேறு 4 விதமான வர்ணங்களை கொண்டு வஜ்ர கற்களால் அது மதில் சுவர் கட்டப்பட்டு முத்துக்களால் அது பதிக்கப்பட்டு ஒரு விலை உயர்ந்த ஆடம்பரமான ஒரு நகையை போன்ற ஒரு தோற்றத்துடன் அந்த மதில் சுவர் பளபளவென்று அது மின்னிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் வெளிச்சம் படுகின்ற போது அது மினுமினுவென்று மின்னி பளிச்சிட்டு கொண்டு ஒளி வீசி கொண்டிருக்கிறது பரிசுத்த புதிய எருசலேம் நகரம். இப்பொழுது முத்துக்களை குறித்ததான சில வார்த்தைகள். இந்த முத்துக்கள்